அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் முதியவரை தாக்கி அவரிடமிருந்து பணத்தை பறித்துச் சென்ற விவகாரம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு தாராநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தர்மதுரை, அண்ணாமலை மற்றும் சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? தற்போது இந்த சிசிடிவி காட்சியில என்னென்ன விவரங்கள்லாம் வெளியாயிருக்கு? வணக்கம். திருச்சி மாநகர் பாலக்கரை பகுதியை சேர்ந்தவர் விஸ்வநாதன். இவர் காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள லாரி நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணத்தை வசூலித்து விட்டு காந்தி மார்க்கெட் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 பேர் விஸ்வநாதனை தாக்கி அவர் பாக்கெட்டில் இருந்த 6000 பணத்தை பறித்துக் கொண்டும் அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த வீடியோ சிசிடிவி காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. இது குறித்து விஸ்வநாத காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த சிசிடிவி காட்சியில் 3 பேர் விஸ்வநாதனை தாக்கி பணத்தை பறித்து தப்பியுடைய காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் திருச்சி மாநகரம் வடக்கு தாராநல்லூரை சேர்ந்த தர்மதுரை, மேலும் ஈபி ரோடை சேர்ந்த அண்ணாமலை மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேர் தான் இதுல அந்த முதியவரை தாக்கியவர் என தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.